ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான சிறுகீரை பொரியல் எப்படி வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கட்டு சிறுகீரை தான் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து உளுந்த பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா சின்ன வெங்காயம் வந்து குட்டியாக இருந்ததுன்னா 2 யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலராக டேர்ன் ஆகணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து 2 காஞ்ச மிளகா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 காஞ்ச மிளகா இருந்தால் போதும், அதிகமாக வந்து ஆட் பண்ண வேண்டாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து நல்லா இடிச்சிக்கோங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம கீரையில் வந்து பூண்டு அதிகமாக நீங்கள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பூண்டும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் பூண்டு வந்து ஆட் பண்ணுறேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பெரிய பூண்டு பல்லு தான் வந்து எடுத்து நல்லா வந்து இடிச்சிட்டு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்கள். நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வெங்காயம் வந்து நம்மளுக்கு வந்துடும். இது பண்ணும்போது சைட் பை வந்து கீரை வந்து எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ இருக்கிற சீசனில் வந்து கீரையில் நிறைய வந்து மண்ணுராக வருது. ஸோ வந்து கீரை வந்து நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா தண்ணியில் வந்து வாஷ் அவுட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மண் வந்து போகும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எல்லா கீரையும் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து சிறுகீரை பொரியல். சிறுகீரை வந்து பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும். சாம்பார் கூட தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கீரைலாம் வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தான் நம்ம வெஜிடபிள் சாப்பிட்டாலும் கீரை வந்து நம்மளுக்கு அயன் சத்து. ஸோ வந்து ரெகுலராக கீரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் வந்து ரெடி ஆனால் போதும். ஸோ இது வந்து நான் மூடி வச்சுறேன். இப்போ 7 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்கள். சூப்பரான கீரை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கீரைலாம் வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இருந்தாலே வந்து போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ வந்து நீங்கள் உப்பு வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சிக்கோங்க. ஏன்னா கீரையிலே தண்ணி ஆல்ரெடி வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். இப்போ இது போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் கீரை டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் இருந்தாலே வந்து போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக கீரை வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து குக்கிங் மட்டும் இல்லை, நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள்.